மலை மீது தண்டாயுதபாணி, அடிவாரத்தில் திருவாவின்குடி கோவில்கள் உள்ளன. பழம் நீ என முருகனை அழைத்தவர் சிவன். அதன் அடிப்படையில் இத்தலம் பழம் நீ எனப்பட்டது. தற்பொழுது பழனி என்றானது. சுவாமியின் இடதுபுறத்தில் மரகதலிங்கம் உள்ளது. வலதுபுறத்தில் இருந்து தீபம் காட்டினால் சிவலிங்கத்தை தரிசிக்கலாம். நவபாஷணத்தாலான முருகன் சிலையை உருவாக்க 9 ஆண்டுகள் ஆனதாம். நெற்றி, கண், மூக்கு, வாய், தோள்கள், கை விரல்கள் உளியால் செதுக்கப்பட்டது போல இருக்கும். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி ஆகிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகம் செய்த பிரசாதம் நோய்களை போக்க வல்லது. தினமும் 6 முறை அபிஷேகம், அலங்காரம் செய்யப்படும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டால் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவு அர்த்தஜாம பூஜையின் போது சுவாமியின் மார்பில் சந்தன காப்பு இடுகின்றனர்.